காமெடியில் ஆண்கள் ஆதிக்கம் செய்த காலகட்டங்களில் தனித்துவமாய் தனது திறமையை காட்டி 50 ஆண்டு காலங்கள் திரையுலகில் ஆட்சி செய்த ஆட்சி மனோரமை பற்றி பார்ப்போம். 1943ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் கோபிசாந்தா. இவரது தகப்பனார் இவரது சித்தியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதால் இவரது தாயும் இவரும் காரைக்குடி பள்ளத்தூரில் குடியேறினர். பள்ளத்தூரில் தனது பள்ளி படிப்பை ஆரம்பித்த கோபிசாந்தா சிறு வயது முதலே பாடல் பாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்தில் தனது தாயின் உடல்நிலை சரியில்லாமல் போக தனது படிப்பை பாதியில் நிறுத்தி ஒரு பண்ணையார் வீட்டில் குழந்தை பார்த்து கொள்ளும் வேளையில் சேருகிறார். அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் அந்தமான் காதலி நாடகம் நடக்கிறது. அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாட வரவில்லை என்று அதில் கோபிசாந்தாவை நடிக்க வைத்தார்கள். அதில் இவரது பாடலும் நடனமும் நன்றாக இருக்கவே அனைவராலும் பாராட்டப்படுகிறார். இந்த நாடகத்தின் இயக்குனர் சுப்பிரமணியன், உதவியாளர் திருவேங்கடம், ஹார்மோனியம் வாசித்த தியாகராஜன் இவர்கள் சேர்ந்து கோபிசாந்தா என்ற பெயரை மனோரமா என்று மாற்றினார்கள். மனோரமா வைரம் நாடக சபாவில் நடித்து கொண்டிருந்த போது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு நாடகங்களில் தொடர்ந்து நடித்து நாடக உலகில் ராணி என போற்றும் அளவுக்கு உயர்ந்தார். அப்போது ஜானகிராமன் என்பவர் இவரை அணுகி இன்ப வாழ்வு என்ற திரைப்படம் தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்ததாகவும் கூறுகிறார். ஆனால் அந்த படம் பாதியில் நின்றுவிட்டது. அதற்கு அடுத்து கவிஞர் கண்ணதாசன் ஊமையன் கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். இப்படமும் பாதியில் நின்றுவிட்டது. மனோரமா மனமுடைந்து போனார். மீண்டும் 1958ஆம் ஆண்டு மாலையிட்ட மங்கை படத்தில் நகைச்சுவை நடிகையாக அறிமுகம் செய்கிறார் கண்ணதாசன். அதன் பிறகு களத்தூர் கண்ணம்மா, கொஞ்சம் குமரி, பாலும் பழமும், பார்மகளைப்பார், திருவிளையாடல், அன்பேவா, தில்லான மோகனம்பால், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, பட்டிக்காடா பட்டணமா, காசிதான் கடவுளடா, ஆயிரம் பொய், கரட்டா கல்யாணம், எதிர்நீச்சல் என பல வெற்றி படங்களில் நடித்து தனக்கென நிரந்தர இடத்தை பிடித்தார் மனோரமா. தமிழக முதல்வர்கள் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஆந்திர முதல்வர் NT ராமராவ் என 5 முதல்வர்களோடு நடித்த பெருமைக்குரியவர். சபா நாடக குழுவில் நடித்து கொண்டிருந்த போது அந்த குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் SM ராமநாதன். அவர் மனோரமாவை காதலித்தார். அதன் அடிப்படையில் 1964ஆம் ஆண்டு திருச்செந்தூரில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு பூபதி என்ற மகன் பிறந்தார். ஆனால் 1966ஆம் ஆண்டு ராமநாதனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று சென்னையில் தனியாக வாழ்ந்து வந்தார். தமிழ் சினிமாவில் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், சிங்களம் போன்ற மொழிகளில் நடித்தவர். 5000க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 1200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார். உலக புகழ்பெற்ற கின்னஸ் சாதனை, பத்மஸ்ரீ, கலைமாமணி, மலேசியாவில் இருந்து தத்தோஸ்ரீ சாமிவேல் சரித்திர நாயகி விருது, புதிய பாதை படத்திற்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான அண்ணா விருது, கேரளா அரசின் கலாசாகர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, NSK விருது, MGR விருது, ஜெயலலிதா விருது, பல முறை பிலிம்பேர் விருதுகள் என சாதனை படைத்தவர். மனோரமாவின் திறமையை கண்ட SS ராஜேந்திரன் தனது SSR நாடக மன்றத்தில் சேர்த்து கொண்டார். அண்ணா எழுதிய ஜிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் இந்துமதி கதாபாத்திரத்தில் மனோரமா நடித்தார். பின்பு மனோரமா நடித்த விடைகுடு தாயே நாடகத்திற்கு அண்ணா தலைமை தாங்கினார். திமுக தலைவர் கருணாநிதி நடித்து உதயசூரிய நாடகத்தில் மனோரமா கதாநாயகியாக, அதில் மனோரமா திமுக தொண்டராகவும் கருணாநிதி காங்கிரஸ் தொண்டராகவும் நடித்திருப்பார். நாடகம், திரைப்படம் என ஒரே நேரத்தில் இருவழி பாதையிலும் பயணம் செய்தவர். ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு, விஜய், அஜித் என 5 தலைமுறை நடிகர்களுடன் நடித்தவர். ஆண் நடிகர்களே தொட முடியாத இடத்தை தொட்டு சவாலான வேடங்களை ஏற்று நடித்து திரைத்துறையில் பெண் ஜாம்பவானாக திகழ்ந்தவர். மனோரமாவின் நடிப்பு திறமையை பார்த்த இயக்குனர் AP நாகராஜன் அவரை மகளாகவே தத்து எடுத்து கொண்டார். கண்காட்சி படத்தில் 9 வேடங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் AP நாகராஜன். AVM தயாரிப்பில் மனோரமா நடித்த சம்சாரம் அது மின்சாரம், பாட்டி சொல்லை தட்டாதே என்ற 2 திரைப்படங்களும் ஜில்வர் ஜூப்ளி படங்கள். மின்சாரம் படத்தில் கண்ணம்மா கம்முன்னு கேட, கம்முன்னா கம்மு, கம்மாட்டி கோ. இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கம்முன்னு கேட,
இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாதான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். மீசக்காரனா? யோ, ஆல் வீட்டு பொன்னாண்டஸ். எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்முனு கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா கம்முனு கடை. இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும். மரமண்டையா? யார பார்த்து மரமண்டைங்கிறீங்க? போனா போகுதுன்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போறீங்களே. அப்புறம் நான் வக்கீல தான் பார்க்க வேண்டியிருக்கும். என்னத்துக்கு? டைவர்ஸ். அவையாரியா ஓ வக்கீலு? டைவர்ஸ் சொல்றதுக்கு எங்க பொண்ணுக்கு நான் தான் வக்கீலு. நான் சொல்றேன் ஓ பையனே எங்க பொண்ணு டைவர்ஸ். கண்ணுமா கம்மனு கடை. இந்த கைவனுக்கு ஆச்சு நம்மளுக்கு ஆச்சு. வேறயா? நாளைக்கே நான் வக்கீல் நோட்டீஸோட வர்றேன். இன்னத்துக்கு நோட்டீஸ்? நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா கம்மனு கடை. உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா கம்மனு கடை. ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு, கம்மு நாட்டு கோ. ஓஹோ, ஓகே ஓகே. நாளைக்கே நான் விடுதலை பத்திரத்தோட கம்மறேன். கம்மலைனா ஐ அம் நாட் ஆம்லெட் பெர்னாண்டஸ் போன்ற வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட வசனங்கள். சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யா மனோரமா பேசும் வசனங்கள், தில்லானா மோகனாம்பாள், ஜில்ஜில் ரமாமணி கதாபாத்திரங்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவை. பெண் நகைச்சுவை நடிகைகள் யாரும் இதுவரை மனோரமாவின் நடிப்பை மிஞ்சவில்லை. நாகேஷ் போன்ற நகைச்சுவை சாம்பவான்களுக்கு நிகராகவே நடித்தவர். இரட்டையர்த்த வசனங்கள் பேசி நடிக்காதவர். ஏவிஎம்மின் தயாரிப்பில் 27 படங்கள் நடித்து பெருமைக்கு உரியவர். 1998ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு ரஜினியும் அதிமுகவுக்கு மனோரமாவும் பிரச்சாரம் செய்தார்கள். ஜெயலலிதாவும் மனோரமாவும் அதிக படங்கள் நடித்தவர்கள். ஜெயலலிதாவை அம்மு என்று அழைப்பார் மனோரமா. நடிகன் திரைப்படத்தில் சத்யராஜுக்கு ஜோடியாக 50 வயது திருமணமாகாத பெண்ணாக நடித்திருப்பார். 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி 72வது வயதில் மனோரமா மரணமடைந்தார். மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் நல்வழிப்படுத்தவும் திரையில் நடிக்கும் நடிகர்கள் நடிகைகள் சாகாமரம் பெற்றவர்களே.